ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான பயனுள்ள ஒரு ஆண்டாய் நம்மை அவருக்குள் நடத்துகிற, அவருக்கு பிரியமாய் ஓடுகிற ஒரு ஓட்டம் நிறைந்த ஆண்டாக நிச்சயமாய் மாற்றுவார். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் நாகும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம், நம் ஆண்டவர் நல்லவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு என்று சொல்லி வரும் பொழுது அவர் அரணான கோட்டையாய் இருந்து தம்மை நம்புகிற அனைவரையும் அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். நம்மை சுமக்கிற தேவன், நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிற கர்த்தர். நமக்கு இக்கட்டு என்று சொல்லி வரும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். தம்மை நாம் நம்பி இருக்கிறபடினால் நம்மை அறிந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இக்கட்டும் நெருக்கமும் மனிதனை கலங்க பண்ணும். இக்கட்டும் நெருக்கமும் மனிதர்களாகிய நம்மை கலங்க பண்ணும். சில சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நாம் கலங்கி போகிறோம், தடுமாறி போகிறோம், தவித்து போகிறோம். என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு நிற்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு இக்கட்டு என்று சொல்லி வரும் பொழுது தேவனே அவர்களுக்கு அரணான கோட்டையாய் வந்து நிற்பார். நம்மை அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இக்கட்டுகள் மத்தியில் அநேகருடைய வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடந்து சென்றிருக்கிறது. ஏன் அவர்களுடைய வாழ்க்கை இக்கட்டுகளுக்குள்ளாக கடந்து சென்றது, அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டும் வெளியே வந்தார்கள் என்று சொல்லி 2 அல்லது 3 காரியங்களை சுருக்கமாக தியானித்து ஜெபித்து முடிக்கப் போகிறேன். முதலாவது, மனிதனுடைய வாழ்க்கையில் இக்கட்டு எதனால் வருகிறது? உபாகமங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவர் அருவருக்கிற காரியம், ஆண்டவர் விரும்பாத காரியம், அவரை கோபப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது, அவரை கடும் கோபத்திற்குள்ளாக்குகிற காரியங்கள். அப்படி நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தும் பொழுது, அவரை காயப்படுத்தும் பொழுது, அவருக்கு கோபம் ஊட்டுகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார். அப்பொழுது நாம் இடுக்கண்களுக்குள்ளாக, இக்கட்டுகளுக்குள்ளாக நடக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகிறது என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மனாசே என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். இந்த மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான். ஆண்டவருக்கு கடும் கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு அவன் மிகுதியும் பொல்லாப்பானதை செய்கிறான். ஒரு ராஜா
அதே போல 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அவன் தப்பி போனது மட்டுமல்ல, தன்னுடைய ஜனங்களையும் வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தரை விட்டு தூர போகும்படியாய் அவன் வழி நடத்தியிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மனாசே இந்த நிலையிலே என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். நம் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம் உள்ளத்திற்குள்ளாக ஒரு உணர்வை கொடுப்பார், வசனத்தை கொடுப்பார், அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி நம்மோடு கூட பேசுவார். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அன்றைக்கு மனாசேக்கும் அதே போல தேவனாகிய கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆனால் அப்படி பேசின பொழுதும் அவன் அதை கவனிக்கவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு நிலை மனாசே துணிகரமாய் ஓடிக்கொண்டிருந்தான். ஆகவே தேவன் அவனை விட்டு விலகினார். அதன் விளைவாக அவன் ஒரு இக்கட்டுக்குள் சிக்கி கொண்டான். அதை தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது அவன் பயங்கரமாய் நெருக்கப்படுகிறான். 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை கர்த்தர் அவர் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகள் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவன் விளங்கி கொண்டான் தான் என்ன தவறு செய்திருக்கிறோம், எதனால் இந்த இக்கட்டு, எதனால் இந்த நெருக்கம் என்பதை மனாசே புரிந்து கொண்டான். ஐயோ, இதனால்தான் எனக்கு இந்த நெருக்கம், ஆண்டவர் பேசியும் நான் கேட்கவில்லை, கண்டுக்கவே இல்லை. ஆகவே தேவன் என்னை விட்டு விலகினார். அதனால் என் வாழ்க்கையில் நெருக்கம் என்பதை, இடுக்கம் என்பதை, இக்கட்டு என்பதை மனாசே அறிந்து கொண்டான். தேவனை நோக்கி பார்க்கிறான். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அன்பு நிறைந்த கர்த்தர், நம்மிடத்தில் இரக்கமுள்ள கர்த்தர், உருக்கமுள்ள தேவன், மன உருக்கம் நிறைந்தவர். அவரிடத்திலே மனம் திரும்பி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். அதே போல அன்றைக்கு மனாசே ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த பொழுது தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கினார். மனாசே மீண்டும் திரும்ப எருசலேமிலுடைய தன்னுடைய ராஜ்யத்திற்கு தேவனாகிய கர்த்தர் வர பண்ணினார். அதனுடைய 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இது நிமித்தம் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டார். பார்த்தீர்களா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன நிலையில், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்த நிலையில், ஆண்டவர் பேசும் பொழுது அதை கண்டுக்காம விட்ட நிலையில் ஒரு இடுக்கன் அவனுடைய வாழ்க்கையில். அதிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார், அவனை விடுவிக்கிறார். அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் மெய்யான தேவன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதை மனாசே அறிந்து கொண்டான் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். நாமும் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் விரும்பாத, அவரை வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்திருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நாமும் இப்படிப்பட்ட இக்கட்டுக்கு நேராய் நடத்தப்பட்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட கிரியைகள் ஏதாவது இருக்கும் என்று அர்த்தம். இதை நாம் அறிந்து ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது மனாசேக்கு இறங்கின ஆண்டவர் நமக்கும் இறங்குவார். இந்த இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து நம்மை மீண்டும் விடுவித்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, நெகேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்தின் நிமித்தம் அங்கு ஒரு இக்கட்டு, பாவத்தின் அடிமைத்தனத்தின் நிமித்தம் அங்கு ஒரு இக்கட்டு.
பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். அவன் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் அவனுடைய சுய பலத்தினால் வெளியே வர முடியாது. இயேசு ஒரு மனிதனை விடுதலை ஆக்கினால் மட்டுமே அதிலிருந்து வெளியே வர முடியும். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் நிமித்தம் மனிதன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து இக்கட்டுக்கு நேராய் நடத்தப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியங்கள், பாவத்தின் கிரியைகள், உள்ளத்தின் ஆழத்தில் ரகசியமாய் வைத்திருக்கிற பாவத்தின் காரியங்களை அடியோடு விட்டுவிட தீர்மானிகள். ஆண்டவரிடத்தில் பலன் கேளுங்கள். இயேசுவே என்னை விடுவியும், இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உங்களை தூக்கி எடுக்கிறது மட்டுமல்ல, இது நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா நெருக்கங்கள் இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை அழகாய் விடுவிப்பார். பாவத்தினால் வந்த நெருக்கம், இக்கட்டு, அது அடிமையாக்கி வைத்திருக்கிறது. நாம் தேவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க முடியும். எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மட்டுமே நாம் உகந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்து நீதிமான்களுக்கென்று சொல்லி இக்கட்டுகள் ஒருவேளை வரும் என்று சொன்னால் வாழ்க்கையின் பாதையிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:8 நாம் பார்க்கிறோம், நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமானாய் வாழ்கிற, பரிசுத்தமானாய் வாழ்கிற, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி பாவ கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவிக்க பண்ணுகிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லி சங்கீதம் 37:39 நாம் பார்க்கிறோம். நீதிமான்களை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற தேவன், நீதிமான்களை ரட்சிக்கிற தேவன், இக்கட்டிலிருந்து மீட்டெடுக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு காலத்தில் அவரே அரணான கோட்டையாயிருப்பார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதனால் இக்கட்டு? தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்ததினால் இக்கட்டோ, அல்லது பாவத்தின் பிடியில் சிக்கினதினால் இக்கட்டு வந்ததோ? நீதிமானாய் வாழ்கிறதுனால் சில நேரங்களில் இக்கட்டாக இருக்கலாம். எப்படிப்பட்ட இக்கட்டு நெருக்கமாயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, எது நிமித்தம் அவள் வாழ்க்கையில் இக்கட்டு நெருக்கம், ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத, உம்மை வேதனைப்படுத்தின, துக்கப்படுத்தின, காயப்படுத்தின காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் அன்றைக்கு மனாசே மனம் திரும்பினது போல தங்களை ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை இரக்கம் பாராட்டுங்க. இன்றைக்கு அந்த நெருக்கங்களிலிருந்து, ஆண்டவரே, இக்கட்டுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால், பாவத்தில் அடிமைத்தனத்திலே சிக்கியிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவே இன்றைக்கு ஒரு விடுதலையை உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. எல்லா இக்கட்டு நெருக்கங்களிலிருந்து உள்ள பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாக்கும். தூக்கி எடுப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீதிமானாய் இருக்கிறேன், உத்தமமாய் இருக்கிறேன், பரிசுத்தமாய் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் என்று சொல்லி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கும்படி ஆட்சேபிக்கிறேன். நீதிமான்களை நேசிக்கிற கர்த்தர் மனம் இறங்கி அந்த இடுக்கங்களிலிருந்து, அந்த இக்கட்டுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இதை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.